மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக நடந்துட்டு இருக்கு. ஒரு சட்டசபைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறுக்கிடுவது, அடுத்தது பேசுவதை அனுமதிக்காமல் இருப்பது, பேசும்போது ஒளிபரப்பை நிறுத்துவது, நேரடி ஒளிபரப்பை நிறுத்துறாங்க. என்ன அப்போ இப்படியான ஜனநாயக படுகொலை. இவங்க என்ன சொல்லுவாங்க, திடீர்னு பிஜேபி வந்து எங்கள் உள்ள பேசலாம்னு போய் சொல்லுவாங்க. ஆனால் சட்டசபையில் எவ்வளோ பேசி நம்ம மேற்கு வங்காள எம்பி அவங்க மகமே அவங்க பேசுவாங்க, கனிமொழி நிறையா பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசி வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். நான் சொல்கிறது பாராளுமன்றத்தில். ஆனால் அங்கே அவங்க குறை சொல்கிறாங்க. அப்படி நடக்கக்கூடிய இடத்துல மோடிக்கு முன்னாடியே எதிர்த்து பேசுகிற வெஸ்ட் பெங்காலுடைய எம்பி எடுத்து பேசுவாங்க இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம லைவாகவே பார்த்துருக்கோம். லைவாக ஓடுதுங்க பார்லிமெண்ட்டில். இங்கே லைவ் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் இப்போ லைவ் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நேரலையை துண்டிக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்காக நினைக்கிறேன்? அதான் ஜனநாயக மக்களுக்கு பேசுகிற இந்த மக்கள் பிரச்சனை அவர் எடுத்து வைக்கிறத பார்த்து அச்சம் தான். அந்த அச்சம் தான் என்ன பண்ணுறாங்க, பேசுகிற நேரலையை வந்து துண்டிச்சு தொழில்நுட்ப கோளாறுன்னு காரணம் சொல்கிறாங்க. ஓகே, அப்ப அது நீங்க இல்ல அது தொழில்நுட்ப கோளாறா இருந்தாலும் கூட அது எப்படி கரெக்டா எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும் வருது? இப்ப திமுக அமைச்சர்கள் பேசும்போதோ இல்ல முதலமைச்சர் பேசும்போதோ வராத அந்த தொழில்நுட்ப கோளாறு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும்தானே வருது. அதுதான் அவருடைய அந்த ஒரு ஜனநாயகத்துவமா நடந்துக்கிறது.